ரகசிய உற்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் கனவு திட்டத்தை இப்போ புதிதாக அமைந்துள்ள தவக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது. சீமான் சொல்லும்போது சிரிச்சீங்க, இப்போ நீங்களே அதை நடைமுறைக்கு கொண்டு வரீங்களே அப்படின்ட்டு மக்கள் எதிர்கேள்வி கேட்கும் வண்ணமாக அமைஞ்சிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அமைந்தாலும், யார் முதல்வராக இருந்தாலும், வருடத்துக்கு வருடம் அவர்கள் பட்ஜெட்ல அறிவிக்கக்கூடிய திட்டங்கள்ல ஏதாவது ஒரு நாம் தமிழர் கட்சியின் தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவை வாங்கி இந்த நிதியமைச்சர்கள் எல்லாம் படிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு ஆண்டும் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அடுத்து வந்த திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்துள்ள தவக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து அரசாங்கங்கள்லயும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய மக்கள் நல திட்டங்கள்ல முதன்மையானதாக நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவில் இருந்த திட்டங்கள் தான் இருக்கும். அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக கடந்த திமுக ஆட்சியில பனை சார்ந்த பொருட்களை நாங்க ரேஷன் கடைகளில் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ புதிதாக வந்துள்ள தவக அரசு நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு திட்டங்களை காப்பி அடிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சீமானவர்கள் பேசிய அரசியல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, சீமானவர்கள் மக்களை கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, பல ஆண்டுகள் பின்னோக்கி மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஏகத்துக்கும் கேலி பண்ணிட்டு இருந்தவர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஆடு மாடு வளர்ப்பு திட்டத்தை நாங்க பெண்களுக்கு 5 ஆடுகள் இலவசமா கொடுக்க போறோம், கிராமப்புறங்கள்ல இதன் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சி அதிகமாகும், பொருளாதாரமும் பெருகும் அப்படிங்கிற நோக்கில இந்த திட்டத்தை நாங்க அறிவிக்கிறோம்ங்கிற ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இது இப்போ நாம் தமிழ் தம்பிகள் மத்தியில மிகப்பெரிய அளவு கொண்டாட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னொரு புறம் மக்கள் சீமானவர்கள் சொல்லும் பொழுது கேலி செஞ்சீங்க, ஆனா இப்போ அவருடைய திட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா உண்மைக்குமே இங்க சீமானவர்களுடைய கருத்தியல் தானே பலம் வாய்ந்ததா இருக்கு, சீமானவர்களுடைய தொலைநோக்கு பார்வை தானே இந்த மண்ணுக்கான அரசியலா இருக்கு அப்படிங்கிற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்க கிங்கு சீமானவர்களுடைய செயல்பாட்டு வரைவுகள் தான் அப்படிங்கறத ஒவ்வொரு ஆட்சியும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.